ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட்டில் யூனிட் 5 பார்த்தோம்னா எனர்ஜி காஸ்ட் அண்டு எனர்ஜி ஆடிட் ரிப்போர்ட். இதில் இருக்க முக்கியமான ஒரு 15 3 மார்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான 3 மார்க் மட்டும் தனியாக நான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஃபைன் கோஜென்ரேஷன். ஸோ கோஜென்ரேஷன் என்பது கம்பைன்டு ஹீட்டு மற்றும் பவர் ஜென்ரேஷன் என்று அழைக்கப்படும் சிஹெச்பி ஆகும். இதில் ரெண்டாவது பாயிண்ட்டு, சிஹெச்பி என்பது ஒரு வகை ஃபியூயலை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 2 வகையான எனர்ஜியை உற்பத்தி செய்வதாகும். அதாவது எலக்ட்ரிசிட்டி மற்றும் ஹீட் எனர்ஜி அல்லது ஹீட் மற்றும் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுபோல் ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி 2 பவரை உருவாக்குறாங்க. அதாவது ஸ்டீம் டர்பைனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கரண்ட்டையும் உருவாக்குவாங்க, அதே போல் ஹீட் எனர்ஜியும் உருவாக்குவாங்க. இதுதான் வந்து கோஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸ்டேட் தி கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் பை கோஜென்ரேஷன். ஸோ கோஜென்ரேஷன் டெக்னிக்கில் நம்ம வந்து எனர்ஜியை எப்படி வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம், எனர்ஜி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கோஜென்ரேஷனே ஒரு எனர்ஜி சேவிங் டெக்னிக் தான். ஸோ அதில் எப்படி வந்து எனர்ஜியை இன்னும் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர், கோஜென்ரேஷன் என்பது எனர்ஜியை சேமிக்கும் முறையாகும். ஸோ இப்போ தான் சொன்னேன். அடுத்து பார்த்தோம்னா, பொதுவாக ஜென்ரேஷன் என்பது எனர்ஜியை ஒரு ஃபார்மிலிருந்து மற்றொரு ஃபார்முக்கு மாற்றக்கூடியது. இந்த இதோட விட்டுருங்க செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, அதாவது நீரிலிருந்து மின்சாரம் ஹீட்டு. ஸோ தண்ணியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அதை கொதிக்க வச்சு ஸ்டீம் ஆக்கி நம்மளுக்கு எலக்ட்ரிக் பவரை உருவாக்குறாங்க. ப்ளஸ் ஹீட்டு, இது ரெண்டுத்தையுமே உருவாக்குறாங்க. இதை சொல்ல வராங்க. இதான் தேர்ட் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா, ஆனால் எனர்ஜி மாற்றம் நிகழும்போது அதிக அளவில் எனர்ஜி வேஸ்ட் ஆகி குறைவான அளவே மாறுகிறது. ஸோ இவ்வாறு பிளான்ட்டுகளில் லாஸ் ஆகும் எனர்ஜி மீண்டும் அதே ப்ரெஷரு. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அதே தான். நம்ம வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு மின்சாரத்தை மட்டும் உருவாக்கிட்டா அந்த நீராவி வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த நீராவியும் நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா, ஒரு ஹீட் எனர்ஜியை உருவாக்குற ஒரு பொருளாக மாற்றலாம், இல்லை ஹீட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஸ்டின், வாட் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் பை கோஜென்ரேஷன். ஸோ திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வேறு கொஸ்டின், வேறு மாடுலேஷனில் கேட்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது தான். ஸோ கோஜென்ரேஷனை கம்பைன்டு ஹீட்டு அண்டு பவர் ஜென்ரேஷன், சிஹெச்பின்னு சொன்னோம்ல, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான், கம்பைன்டு ஹீட் அண்டு பவர் ஜென்ரேஷன் என்று அழைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, சிஹெச்பி என்பது ஒரே ஒரு ஃபியூயலை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 2 வகையான எனர்ஜிகளை உற்பத்தி செய்வதாகும். ஸோ சொன்னால ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதே தான். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். ஸோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிங்கப்பா, 4th 5th அதை பார்த்துக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் தி டைப் ஆஃப் கோஜென்ரேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் எனர்ஜி யூசஸ். ஸோ சீக்வன்ஸ்னு சொல்லும்போது டாப்பிங் சைக்கிள், பாட்டமிங் சைக்கிள்னு வந்துடும்ப்பா, அக்கார்டிங் டு சீக்வன்ஸு. இதுவே வந்து பேஸ்டு ஆன் தி டெக்னாலஜின்னு சொல்லும்போது அதில் 3 டைப் வரும். 5th கொஸ்டின். ஸோ நேம் தி டைப்ஸ் ஆஃப் கோஜென்ரேஷன் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி பொறுத்து 3 டைப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஸ்டீம் டர்பைன் கோஜென்ரேஷன், செகண்டு கேஸ் டர்பைன் கோஜென்ரேஷன், தேர்டு பார்த்தோம்னா ரெசிப்ரோகேட்டிங் என்ஜின் கோஜென்ரேஷன். ஸோ இந்த 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 6th கொஸ்டின், ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர்ஸ் கவரிங் தி செலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம். ஸோ என்னென்ன ஒரு முக்கியமான சிஸ்டத்தை எடுக்கும்போது அதில் என்னென்ன ஆஸ்பெக்டை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கு. ஸோ ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, அதாவது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த பிளான்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்மியான காஸ்ட் இருக்கணும், கம்மியான காசு இருந்தாலே ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹீட்டு டு பவர் ரேஷியோ. ஸோ அதை நல்லா எஃபிஷியன்சியாக கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா தெர்மல் லோடு மேட்சிங், எலக்ட்ரிக்கல் லோடு மேட்சிங், பெஸ்ட்டு டெர்மினல் லோடு மேட்சிங், பெஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் லோடு மேட்சிங். இதில் எது உனக்கு ஈஸியாக இருக்கோ பார்த்துக்குங்க. அடுத்து 7th கொஸ்டின், ஸ்டேட் 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஜென்ரேஷன். கோஜென்ரேஷனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. ஸோ கோஜென்ரேஷன் சிஸ்டமானது தேவையான எலக்ட்ரிக்கல் பவரையும் ஹீட் எனர்ஜியும் சப்ளை செய்கிறது. திரும்பவும் பழைய கதை தான். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, பாய்லரிலிருந்து வெளிவரும் ஸ்டீமில் உள்ள குறைந்த விலையில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றும் இல்லை, தப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது பாய்லர்லேருந்து ஹீட் வருது பார்த்திங்கன்னா, அந்த ஹீட்டு போயிட்டு டர்பைனில் மோதும். டர்பைனில் மோதிச்சுன்னா டர்பைன் சுற்றும். அப்படி டர்பைன் சுற்றிட்ட பிறகு
அந்த மோதிச்சு பார்த்தீங்களா, அந்த நீராவியோட ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். அந்த ஸ்பீடு கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டும் கம்மியாகிடும். அதை வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த யூரோப் கண்ட்ரிலலாம் பார்த்தோம்னா, ஃபாரின் கண்ட்ரிலலாம் குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீட்டெல்லாம் வந்து வார்மாக வச்சுக்கிறது, வீட்டை வந்து வெப்பமாக வச்சுக்கிறதுக்கு, ஆஃபீஸை வெப்பமாக வச்சுக்கிறது, அந்த காலேஜ், ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் வெப்பமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக இந்த எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா, கோஜென்ரேஷன் சிஸ்டத்தில் ஃப்ளூ கேஸிலிருந்து எடுக்கக்கூடிய வேஸ்ட் ஹீட்டையும் வெளியே அனுப்பக்கூடிய வேஸ்ட் ஹீட்டில் சரியான முறையில் பயன்படுத்தி வந்தால் அதிக எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த நம்ம டீசல் பவர் பிளான்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து புகை வெளியே போகும். ஸோ அந்த புகை போகிறப்ப அந்த புகை சைலன்சரும் வந்து சூடாகும் பார்த்தீங்களா, அந்த அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த சைலன்சரில் கிடைக்கிற ஹீட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, வழக்கம் போல் எலக்ட்ரிக் பவர் உருவாக்குறாங்க, அது கூட ஹீட்டை உருவாக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா, நம்ம அதுலேருந்து வர ஹீட்டை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா, அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து வரும் பார்த்திங்களா, ஃப்ளூ கேஸ், தேவையில்லாத கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, அந்த கேஸ்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 பாயிண்ட்டுமே. அடுத்தது டிஃபைன் டேரிஃப், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கன்சூமர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை செய்யும் ரேட்டுக்கு டேரிஃப் என்று பெயர். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேரிஃப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். இதுவே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கடைக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். ஏன்னா வீடுன்றது ஒரு கமர்ஷியல் பர்பஸு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஹோம் கடைன்றது கமர்ஷியல் பர்பஸுக்கு. ஸோ நான் குழம்பிட்டு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ நம்ம வீடுங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை மின்சாரம் அப்படின்றது. அதனால் நம்மள வீடுங்களுக்கு வந்து கம்மியான செலவில் தான் வந்து அந்த மின்சாரத்தை விற்பாங்க. ஒரு யூனிட் வந்து ஒரு ரூ. 3 ரூ. 4ன்ற மாதிரி விற்பாங்க. இதுவே வந்து கடையெல்லாம் பார்த்தோம்னா, கடை, ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு இது போல இடத்துலலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூ. 6 ரூ. 7ன்ற மாரி வந்து உங்களுக்கு வந்து கணக்கு பண்ணுவாங்க. இதுதான் வந்து டேரிஃப்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பவருக்கு எவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம எவ்வளோ காசு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டேரிஃப். இந்த டேரிஃப் வந்து நிறைய டேரிஃப் இருக்குது. இந்த டேரிஃப்லாம் மாறும். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பவரை வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்குலாம் பார்த்தோம்னா 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். 150 மேலே 150லேருந்து 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து ஒரு யூனிட்டுக்கு ரூ. 3 போடுவாங்க. இதுவே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு சரியாக தெரியல என்ன பாயிண்ட்டு. ஸோ 200லேருந்து ஒரு 300 யூனிட் யூஸ் பண்ணால் அதோட கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. ஸோ பவர் அதிகமாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் ஏற்றுவாங்க. இதுவே கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா, பவரை அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சார்ஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதுதான் வந்து டேரிஃப் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் டைம் ஆஃப் டே டேரிஃப்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளில் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு ரேட்டை நிர்ணயிக்கும் டேரிஃபானது டைம் ஆஃப் டே டேரிஃப் எனப்படும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம காலையில் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 7 மணிக்கு யூஸ் பண்ணுவோம், 8 மணிக்கு யூஸ் பண்ணுவோம். 9 மணி, 10 மணி, 11, 12லாம் பார்த்தோம்னா பவரை கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா காலையில் எழுந்தவுடனே நம்ம லைட்லாம் போடுவோம். நம்ம வீட்டில் வந்து இந்த கிரைண்டர் ஓடும், மிக்ஸி ஓடும், சமையல் செய்வாங்க. இதனால் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுவே மதிய டைமில் பார்த்தோம்னா லைட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். திரும்பவும் நைட் டைமில் பார்த்தோம்னா லைட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லைட்டையும் போட்டுருவோம், ஃபேன்லேயும் போட்டுருவோம், ஏசியும் போட்டுருவோம், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, அயன் பாக்ஸு, கிரைண்டர் எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ இது போல் அந்த பீக் டைம்னு சொல்லுவாங்க. நம்ம எலக்ட்ரிக் பவரை எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் வந்து இந்த டேரிஃபை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டைம் டே டேரிஃப்னு சொல்லுவாங்க. டிஓடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதாவது காலை, நண்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பயன்படுத்தும் ஒரு யூனிட்டுக்கு வெவ்வேறு ரேட்டிங்களை நிர்ணயம் செய்வதாகும். அதாவது பார்த்தோம்னா மதிய டைமில் பார்த்தோம்னா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். இந்த இதில் சொல்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது. இதுவே நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து கரண்ட் பில் வரும். காலையில் யூஸ் பண்ணால் ஒரு மாட்ரேட்டாக கரண்ட் பில் போடுவாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் போடுறாங்கள்ல, அதுக்கு பதிலாக ஒரு நாள்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து அதை வந்து கரண்ட் பில் போடுறது தான் வந்து இந்த டைம் ஆஃப் டே டேரிஃப்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10வது கொஸ்டின், வாட் இஸ் பீக் ஆஃப் டே டேரிஃப்? ஸோ பீக்குன்னு சொல்லும்போது மேக்ஸிமம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டெஃபினேஷன் பார்த்தோம்னா, இவ்வகை டேரிஃபில் கன்சியூமர்களுக்கு பீக் ஆஃப் லோடு சமயத்தில் ஜென்ரேட்டிங் பிளான்ட்டுக்கு லோடு மிக குறைவில் மின்சாரத்தை வழங்குகிறது. இது வராது. செகண்ட் பாயிண்ட்டு,
ஸோ இது வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்சர். உங்கள் பீக் ஆன் இங்கே கொடுத்துருக்கணும், ஆனால் பீக் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. பீக் ஆன்னா வந்து ஒரே சமயத்தில் வந்து நைட் டைமில் அதிகமாக நம்ம பவரை யூஸ் பண்ணும்பொழுது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா அதிக லோடு தேவைப்படும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அதிக லோடு தேவைப்படுறதால நமக்கு மின்சார கட்டணத்தை வந்து அதிகமாக்குவாங்க. இதுவே நம்ம வந்து மின்சாரத்தை கம்மியாக யூஸ் பண்ணும்பொழுது அதை பீக் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு கரண்ட் பில்லை கம்மியாக போடுவாங்க. இதுதான் வந்து பீக் ஆஃப் டே டேரிஃபுக்கான விளக்கமே. அடுத்தது 11வது கொஸ்டின், வாட் இஸ் பவர் ஃபேக்டர் டேரிஃப்? ஸோ பவர் ஃபேக்டர் டேரிஃப்னு சொல்கிறப்ப ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கன்சியூமர்லின் லோடு வந்து பவர் ஃபேக்டரை பொறுத்து மாறும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு லோடு யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கெப்பாசிட்டி லோடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதை சொல்லிடுறேன். இதில் பார்க்கும்பொழுது கன்சியூமர்களின் லோடு பவர் ஃபேக்டரை பொறுத்து டேரிஃபை நிர்ணயிக்கிறது. நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஃபேக்டரை பொறுத்து அந்த டேரிஃப் வந்து நிர்ணயமாகும். ஸோ இதில் வந்து ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி ஃபீடரில் பவர் ஃபேக்டரானது முக்கிய பங்கு வகிக்கிறது. ரைட்டு. அடுத்து பாயிண்ட்டோம்னா செகண்ட் பாயிண்ட்டு, குறைந்த பவர் ஃபேக்டரினால் பவர் பிளான்ட்டுக்கு கெப்பாசிட்டிக்கும், எனவே குறைந்த பவர் ஃபேக்டர் வந்து கன்சியூமருக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கிறது. ஸோ இவங்க சொல்கிற பாயிண்ட் வேறு, ஆனால் வந்து இதுக்கான ஆன்சர் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த லோடு பார்த்தோம்னா யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கணும். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு போது நம்ம ரெசிஸ்ட் லோடு யூஸ் பண்ணால் அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஆகும். பவர் ஃபேக்டர் வந்து லேகிங் ஆகக்கூடாது, லீடிங்கும் போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பவர் ஃபேக்டரோட முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பவர் ஃபேக்டர் உங்களுக்கு லேகிங் பவர் ஃபேக்டர் எப்போ உருவாகும்னா, நம்ம யூஸ் பண்ணுற மோட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுற லோடு வந்து இண்டக்டிவ் லோடு மோட்டராக இருந்துச்சுன்னா, அதாவது வைண்டிங் எது இருக்கோ அது எல்லாமே வந்து இண்டக்டிவ் லோடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இண்டக்டிவ் லோடு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து பவர் ஃபேக்ட்ரு குறையும். ஸோ பவர் ஃபேக்ட்ரு குறைஞ்சா அதுக்கு வந்து ஏற்ற போல் வந்து காசை வசூல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பவர் ஃபேக்ட்ரு டேரிஃப்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இண்டக்டிவ் லோடு அதிகமாக யூஸ் பண்ணால், அதாவது மோட்டர் அதிகமாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லேகிங் பவர் ஃபேக்டர் உருவாகும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் இருக்கணும். அதாவது பவர் ஃபேக்டர் வேல்யூ 1ன்னு சொல்லுவாங்கப்பா. 1லேயே மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாக போடுவாங்க. 1 விட கீழே அதிகமாக இறங்குச்சுன்னா, எப்போ கீழே அதிகமாக இறங்கும்னா நம்ம மோட்டர் அதிகமாக யூஸ் பண்ணால், மோட்ரு ஒரு மோட்ரு 2 மோட்ரு இல்லை, இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஒரு 100-200 மோட்ரு யூஸ் பண்ணும்போது அங்கே பவர் ஃபேக்டர் வேல்யூ கம்மியாகும். ஸோ பவர் ஃபேக்டர் வேல்யூ கம்மியாச்சுன்னா அதுக்கேற்றது நம்மளுக்கு பெனால்ட்டி போட்டு நம்மக்கிட்ட தான் காசுவாங்க. இதுக்கு பெனால்ட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஊரில் வந்து ஊரில் கொடுக்குற கரண்ட்டை ஒரே வீட்டில் நீங்கள் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டா அப்போ மற்ற வீட்டுக்கெலாம் பவர் சப்ளை போகாதில்ல. ஸோ மற்ற வீட்டுக்கு பவர் சப்ளை போகாமல் பவர் சப்ளை டிம் ஆகிடும். ஸோ இதனால் மற்றவங்களாம் பாதிக்கப்படுறாங்கல்ல. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபைன் போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பவர் ஃபேக்டர் டேரிஃபோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்த டேரிஃப் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப்னால் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1000 யூனிட் வந்து யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணுவோன்னா அந்த 1000 யூனிட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ 1000 யூனிட்டை தாண்டி போச்சுன்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அது 1000 யூனிட் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்கிறதுக்குனே நம்ம வந்து ஒரு டிடெக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மீட்ரு ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ வந்து 1000 மீட்ரு கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 1000 யூனிட்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கரண்ட் பில் கம்மியாக போடுவாங்க. அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணால் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தோம்னா டபுளாக போட்டு சார்ஜ் போட்டு கவர்மெண்ட் என்கிட்ட வந்து காசு வாங்கிக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு 0லேருந்து ஒரு 1000 யூனிட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கம்மியாக கொடுங்க எனர்ஜியை அப்படின்னு, எனக்கு காசு வந்து கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கவர்மெண்ட்டும் கம்மியாக போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இவன் கண்டிப்பாக வந்து எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுவான், இவனை ஃபைன் கட்ட வச்சு இவங்ககிட்ட நம்ம வந்து பைசா வாங்கிடலாம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட கணக்கு. ஸோ அந்த டேரிஃப் தான் வந்து இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப்ன்றது. ஸோ இதுக்கு வந்து அந்த கம்பெனியில் இருக்க ஓனருமே ஒத்துக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணால் போதும், இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணால் எனக்கு கரண்ட் அதிகமாக சார்ஜ் போடுவீங்க, அதுக்கு பதிலாக நான் இதுக்குள்ளேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்ககிட்ட நல்லா வந்து கவர்மெண்ட்டு காசு நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க.
அடுத்தது 13வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். இதுலேயும் இந்த டேரிஃப் கொஸ்டின் முக்கியம். எந்தெந்த கொஸ்டின் படித்தா போதும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் லோட் ஃபேக்டர் டேரிஃப்? ஸோ இதுக்கு ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். லோட் ஃபேக்டர் டேரிஃப் ஈக்குவல் டு ஆவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் டிமாண்ட். ஸோ நம்ம ஆவரேஜாக எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் பவர் தேவைப்படுதுன்றது தான் இந்த லோட் ஃபேக்டரோட டெஃபினேஷன். அடுத்து பாயிண்டம்னா ஸ்டேட் எனி 3 பாயிண்ட் அவுட் அப்ளிகேஷன் டேரிஃப் சிஸ்டம் ரெடியூஸ் தி எனர்ஜி பில். ஸோ கரண்ட் பில் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பவர் ஃபேக்டர் இண்டிகேட்டர் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பவர் ஃபேக்டர் அதிகமாக போகாமல் கம்மியாக போகிறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. பவர் ஃபேக்டர் இண்டிகேட்டரை அடுத்து பார்த்தோம்னா அடிஷ்னல் சார்ஜ் டு எக்ஸல் டேமேஜ், அடிஷ்னல் சார்ஜ் டு லொக்கேட்டு, அடுத்து டிலே பவர் சிஸ்டம், லோட் ஃபேக்டர் இன்சென்டிவ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. அடுத்தது ஸ்டேட் எனி 3 கைட்லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் எனர்ஜி ஆடிட் ரிப்போர்ட்டு. ஸோ இதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேரிஃப் கொஸ்டினில் எந்த கொஸ்டின் முக்கியம்னா பார்த்தோன்னா வாட் இஸ் லோட் ஃபேக்டர் டேரிஃப், இதை படிச்சுக்கோங்க. லோட் ஃபேக்டர் டேரிஃப் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃபும் உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பவர் ஃபேக்டர் டேரிஃப்னு சொல்லிட்டேன் என்னன்னு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பீக் ஆஃப் டே டேரிஃப் இதுன்னு சொல்லியாச்சு, ஒரு நாளில் யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம்னா டைம் ஆஃப் டே, ஒரு நாளில் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது காலை மாலை இரவு வரும்ல, அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அந்த கொஸ்டின் இது. அடுத்து டேரிஃப்னா ஜென்ரலாக என்னென்னு கேட்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம்னா ஸோ இந்த தேரி கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்கப்பா. அப்புறம் இந்த டேரிஃப் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அதேமாதிரி ப்ரிப்பேர்ட் போங்க. ஸோ ஏற்கனவே சொல்ல போல தான், எல்லோரும் நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணணும்.